பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் டிசம்பர் 9 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் திருநாள். முதலாவதாக மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணம் யாருக்கார் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்து உதவக்கூடிய அம்சம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராகவேந்திரர் வழிபாடு பண்ணணும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட முக்கியமான அட்வைஸ் என்ற நாள் நீங்கள் பண்ணுறதுல வாங்குறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்க தோணும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். பாக்யஸ்தானம் யாருக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கோச்சாரத்தில் நடந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகும். இதனால் குழந்தைகள் மூலிமா பெரிய ஒரு சந்தோஷம், திருப்தி, லாபம், மன உறுதி, தெய்வ அனுகிரகம் எல்லாம் கலந்த நாளாக இருக்கப்படுது. அஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேண்டா வெறுப்பாக பண்ணக்கூடாது. முடிஞ்சால் பண்ணும், இல்லை மெயினாக அஜீரண கோளாறுகள், லீகல் சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. ஓப்பனாக என்னென்னு வெளியே பேசினா தான் தெரியும். அதே இன்றைய நாள் பாருங்கள், மன உறுதி வேண்டி இருக்கக்கூடிய நாள். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கிரே நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. நான் நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. கொடுக்கல் வாங்கல வியாபாரம் சிறந்து விளங்கும். பொருளாதாரம் அடிப்படையாக நிறைய விஷயங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். பெரிய பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். உணவு பரிமாறத்தில் பிரச்சனை, இந்த சாப்பிட்ற உணவு டைஜஷனில் இஷ்யூ கொடுக்கறது. ஆனால் நிறைய பேருக்கு வரவேண்டிய பணம், வரவேண்டிய பாக்கிகள் இதெல்லாம் சேரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். நிறைய விஷயங்களில் பணம் கண்டிப்பாக வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சொந்த ஊர்லேயே முக்கியமான பயணங்கள் இருக்கும், இல்லை சொந்தக்காரங்க மூலியமா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். ஆர் ஒரு பெரிய ப்ரமோஷனுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும். ஆர் அதுக்கு ஈடான ஒரு சலுகை இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கெல்லாம் கௌரவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவையான பணவரவுகளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம், பொருளாதாரம் மூலியமாக சந்தோஷம், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம். ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணி ஒரே விஷயத்த முடிச்சுட்டு இருப்பீங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கிரே நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் ஈஸியாக நடக்கும், கஷ்டப்படாமல் நடக்கும். இன்னொன்று, நல்ல பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இன்றைய நாள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும்.
மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம், ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங், நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடி வரும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை ஏற்படக்கூடிய நாள். சந்தோஷமா நிறைய விஷயங்களை பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை நிறம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, லாபம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம், கொடுத்த காரியங்கள்ல சக்சஸ், மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரிய ஆதரவு, பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷம், பொருளாதாரம் மூலியமா சந்தோஷம், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும். ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணி ஒரே விஷயத்தை முடிச்சுட்டு இருப்பீங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.